குலதெய்வத்தை தெரியலன்னு சொல்றது இன்னைக்கு ஃபேஷனா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தவறான ஒரு விஷயம். அந்த முன்னோர் வழிபாடு, முன்னோருக்கு உண்டான எந்த ஒரு கடனும் செய்யாதவன் வாழ்க்கையில சிறப்பான உச்சத்தை தொட்டங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி சார். இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு சாப்பாடு கடை இருக்கிற இடம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. குலதெய்வத்த தெரியாதவங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல பார்த்தா ஒரு மஞ்சள்ல பூசி ஒரு ஒரு எழுத்து எழுதுவாங்க. போடுவாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு எழுத்து எழுதி அத வழிபடுவாங்க. அந்த மாதிரி முன்னோர்கள நெனச்சு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடலாமா? நம்ம பழைய மரபு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, குலதெய்வத்த வீட்ல கொண்டு வந்து ஃபோட்டோவோ ஏதாவது வச்சு வழிபாடு பண்றது நம்மளோட மரபு கிடையாது. இப்போ குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு ஓகே. குலதெய்வம் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? குலதெய்வம் சரி ஓகே. நான் ஏதோ ஒரு விதத்துல நான் வேலை நிமித்தமா, பணி நிமித்தமா நான் இங்க வெளியில வந்துட்டேன். எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னாக்க, குலதெய்வம் தெரியல அதுக்காண்டி ஒரு நம்ம ஜோசியர்ட்ட போய் பார்த்தோம், ஒரு மாந்திரிட்ட பார்த்தோம் குலதெய்வம்னா, அதுக்கு 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிஜமா வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே கிடையாது. அப்புறம் என்னமோ சொல்றாங்க 48 நாள் விரதம் இருந்தா தெரிஞ்சிரும். தண்ணியில ஏதோ கற்பூரம் குலதெய்வமே நீ அதையே மதிக்கல. அப்புறம் எப்படி உனக்கு அது நான் தான் உனக்கு குலதெய்வம் அப்படின்னு வந்து காட்டிக்குவேன். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி. இப்போ சரி ஓகே எனக்கு குலதெய்வமும் எனக்கு தெரியல. சரி நான் என்ன பண்ணலாம்? இப்போ நான் அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? நம்ம கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் அந்த வழிபாடு இருக்கு. என்னன்னா ஒண்ணு பிடிமண் எடுத்துட்டு வந்து வச்சு அங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்க, நம்ம எல்லா சாமி படமும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு போட்டு மஞ்சள்ல ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அதுல ஒரு பொட்டு வச்சு இத யார தன்னோட குலதெய்வத்த நினைச்சு அத வழிபாடு பண்ணுவாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.